வணக்கம். ஏ டு செட் சிவிலேருந்து பேசுகிறேன், ராஜேஷ். இந்த சைட்டு வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த சைட்டோட உரிமையாளர் இருக்கார். நாங்கள் எப்படி இவர்கிட்ட வந்தோம், எப்படி ஒர்க் எடுத்தேன், எப்படிலாம் பண்ணணும்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ மைக் பிடிச்சிக்கலாமா? என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் ஒரு ரிட்டையர்டு இன்ஜினியர், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்டு இன்ஜினியர்னா. இங்கே வீடு வந்து என்னென்னாக்கா, ராத்திரியில் படுத்திருக்கும்போது என்னென்னாக்கா மேலேருந்து அப்படியே வந்து உதிர்ந்துகிட்டே இருந்தது கீழே. எப்போ என்ன ஊருன்னு தெரியாது, சிமெண்ட்டாக விழுந்தது. வீட்டில் எதாவது பாத்திரம் வச்சுருந்தா கூட அதில் வந்து எல்லாமே வந்து உதிர்ந்துகிட்டே இருந்தது. இல்லை பாத்திரம்லாம் மூடி வைக்க சாப்பிட்டுட்டே இருப்போம், மேலேருந்து விழுந்தது. என்ன செய்கிறதுனே தெரியல. அப்புறமா வந்து கிராக்கு வேறு விட்டுருந்தது, சவுறு மேலே எல்லாமே கிராக் விட்டுருந்தது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. எங்கள் பையன் என்ன சொன்னாப்புல, அப்பா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன், ஒரு வாட்டர் டேங்கில் வந்து ஒரு இது ஒட்டியிருந்தது, விளம்பரம் ஒட்டியிருந்தது. அந்த நம்பரை ஒட்டி நான் நோட் பண்ணி வந்திருக்கேன், நீ அவர்கிட்ட ஃபோன் பண்ணிக்கன்னாரு. இவரை எனக்கு ராஜேஷ் எனக்கு முன்னாடி தெரியாது, எப்போ அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. சரி ஃபோன் பண்ணோன்னே சரி சார் நான் கிராக்லாம் நான் ரெடி பண்ணுறேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணேன். சொன்னார், நான் எல்லாம் வந்து பார்க்குறேன் சார், வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து கொட்டேஷன் கொடுக்குறேன், அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் நம்பிக்கையில் பாதியாக தான், ஏன்னா அவர் நான் பார்த்ததே இல்லையா, முதல்ல பார்க்குறேன். என்ன சார் நீங்கள் கரெக்ட் டைமில் வந்து செஞ்சுருவீங்களான்னு கேட்டேன். சார் என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கொடுங்க, நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி டேட்டு சொன்னேன், இதேமாதிரி சார் நான் ஊருக்கு போகிறேன், ஒரு பிப்ரவரி மாதம் நான் வந்துடுவேன், ஒரு 10 நாள் 13-14 தேதிக்கு வந்துடுவேன், நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு அப்புறமா வந்து எனக்கு பொதுவாக வந்து ப்ளம்பர் இவங்களுக்கு மேலாம் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கம்மி. என்னக்கா இப்போது வரேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் போங்க சார் ஏதோ வரேன் அப்படின்னு நம்ம லீவ் போட்டு உட்காந்துருப்போம், வரமாட்டேன். அதுமாரி எனக்கு கசப்பான அனுபவங்கள்லாம் நிறையா ஏற்படுது. எல்லா பிளம்பரும் நான் சொல்ல, நமக்கு என்ன தெரியும், இவரை பற்றி ஒன்றும் தெரியல எனக்கு. சரி என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுங்க சார் அப்படின்னாரு. வந்தார், பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாரு. சரி சார் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க, கரெக்ட் டைமில் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. சரி அவனா இது பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்புறமா வந்து அவர் சொன்னார், எங்கள் மேலே வந்து சீலிங்கில் வந்து எல்லாமே ஈரப்பதம் ஆகிருக்குது சார், இந்த சிமெண்ட்டெல்லாம் உதிர்ந்து அப்படியே வந்து அந்த இரும்பு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. சரி சார் நீங்கள் வந்து என்ன சார் இது அப்படின்னு சொன்னார். சார் இது எல்லாத்தையுமே நம்ம உடைச்சிட்டு அப்போ எடுத்தால் தான் சார் இதாகும், நல்லா நிற்கும் அப்படின்னு 4-5 பேர்கிட்ட அவரும் கன்சல்ட் பண்ணி அது சொன்னார். சார் இவ்வளோ தூரம் செலவழிக்கிறீங்க, இதையும் பண்ணிடுங்க, இல்லாட்டி அந்த இடத்துல வந்து பேட்ச் விட்டு பண்ணாக்க நாளைக்கு அடுத்த இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும், மேலே வந்து திருப்பி விழ ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் வருஷம் கழிச்சு அப்படின்னாரு. சரி சார் நீங்கள் எல்லாமே இது பண்ணுங்க அப்படி சொல்லிட்டேன்னா ஆளெல்லாம் அழைச்சி வந்து கரெக்டாக எல்லாம் ரொம்ப கஷ்டம். அதில் தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அது எல்லாத்தையும் உடச்சி மேலே காமிங்க, அப்படியே மேலே காமிங்க, இந்த சீலிங்கெலாம் காமிங்க அப்படியே. இது எல்லா ரூமே, இது ஃப்ரண்ட்டு ஹால் காமிக்கிறேன் நான். இது மேலே எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். அது இதை இப்போ வந்து ஃபினிஷிங் ஆனவுன்னு இது இதாகணுன்னு சொன்னார். அப்புறமா சார் இது வந்து ஒரு கெமிக்கல் அடித்து ஒரு அந்த துருவெலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்தாரு. இது ஒரு கெமிக்கல் எடுத்துகிட்டு வந்து ஆளெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு கெமிக்கல் போட்டு ஒரு நாள் கழித்து திரும்பியும் வந்து சிமெண்ட்டில் வந்து கெமிக்கல்லாம் போட்டு எதுதான் எனக்கு தெரியல என்ன கெமிக்கல்ட்டு, எல்லாம் கெமிக்கலும் வாங்கிட்டு வந்தாரேன். அதுக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு எல்லாம் இது பண்ணி ஒரு நாள் ஆனோடனே திரும்பி வந்து மேஸ்திரிலாம் அது வந்து சிமெண்ட்டெல்லாம் பூசி அதுக்கப்புறம் 2 கோட்டிங் 3 கோட்டிங் இதை அடித்து அப்புறம் வந்து இந்த சுவத்துலலாம் கிராக் இருந்தது. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக கிராக் இருந்தது. இங்கெல்லாம் மேலெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை பாருங்கள், அப்படியே கிராக் இருந்தது. அதெல்லாம் ஆள் அழிச்சிட்டு வந்து அதெல்லாம் கொத்தி எடுத்துட்டு அப்படியே அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பேஸ்ட்டு சொன்னார், கெமிக்கல் பேஸ்ட்டு சார் ரொம்ப காஸ்ட்லி, அதை போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப நாள் தான் அது பிடிச்சிக்கும், க்ரிப்பு நல்லா பிடிச்சிக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அதேமாரி இது பண்ணார். அதேமாரி வந்து எல்லா இடத்துலையும் வீடு ஃபுல்லாக கிராக்கு, மேலேயும் சரி இங்கேயும் சரி எல்லாம் கிராக்கு. சரி எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு அப்புறம் வந்து இப்போ வாலில் எல்லாம் வந்து என்ன கலர் வேணும்னு சொன்னார். கலர் சொன்னேன், கலர் அடித்தார். எல்லாம் ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் 2 கோட்டிங் 3 கோட்டிங் அடிச்சிருக்காரு அவர். எங்கெங்கே விட்டு போயிடுச்சு எல்லாம் ஓட்டர்லாம் கூட இது பண்ணார். அது இல்லாமல் எனக்கு வந்து எல்லாம் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஓட்டங்களும் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு என்னோட ஒர்க்கர்ஸ் எப்படி இருந்தாங்க, அப்புறம் நான் எப்படி பேமெண்ட் கண்டிஷனில் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்தானா அது சொல்லிட்டீங்கன்னா சார் இவர் வந்து பேமெண்ட்டு வந்து சொன்னார் ஒழிய ஒரேடியாக தொந்தரவே கொடுக்கல. அவள் அப்பப்போ வந்து லேபர் கொடுக்கும்போது அப்பப்போ கேட்பார், நான் வந்து அனுப்பிச்சுடுவேன். சார் என்கிட்ட இன்றைக்கி இல்லை சார் நான் நாளைக்கு அனுப்பிச்சுடுறேன்னாலும் ஓகேன்னு சொல்லுவார். அதேமாரி தான் இது பண்ணார் இவர். அதேமாரி விஷயம் மெயின் இது என்னன்னாக்கா,
நான் வந்து இந்த டெம்பரரியாக இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன். இந்த சாமான்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். அவரே வந்து தாட்பால் கொண்டு வந்து மூடி வச்சு எல்லாம் ஒரு குண்டு ஊசி கூட எனக்கு இது வரைக்கும் காணாமல் போகல இங்கேருந்து. நான் விட்டுட்டு தான் போயிடுவேன். காலையில் திறந்து விட்டு போயிடுவேன். அப்புறம் சாயந்தரம் வந்து தான் நான் வந்து இந்த வீட்டை திறப்பேன். அந்த லேபர்ஸ்லாம் போகும்போது தான் நான் திறப்பேன். ஒரு பொருள் காணாமல் போகல. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணி இப்போ வீட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அந்தந்த திங்ஸ் மேலே இருந்தெல்லாம் பரண மேலே இருந்தெல்லாம் எடுத்து எல்லாம் இது பண்ணதில்ல அதெல்லாம் வச்சிட்ருக்காங்க. இப்போ எல்லாம் இது பண்ணி நல்லபடியாக இதை பண்ணி நான் சர்வீஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது சார். இது வந்து நான் ஏதோ அவங்க என்னது வீடியோவுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்ல மனசாட்சிக்காக சொல்கிறேன். கடவுள் தான் சொல்கிறேன், மனசாட்சி விதமாக சொல்கிறேன். நல்லபடியாக அவர் இது பண்ணார். பிஹேவியர் நல்லா இருந்தது. அவர் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அவர்லாம் கோச்சிக்கிறதோ ஒன்றும் இது மாதிரி இருந்தால் ஒன்றுமே கிடையாது. ஒர்க்கர்களும் அப்படி தான், என்ன வேலை செஞ்சாலும் அவங்க மட்டும் கரெக்டாக அன்பாக தான் பேசி எல்லாம் இது பண்ணாங்க. கரெக்ட் டைமில் வருவாங்க, கரெக்ட் டைமில் போயிட்டுருக்காங்க. இவரும் அப்படி தான். நான் வந்து இவர் வந்து நீர் வாழ அவருடைய தொழில் நல்லா இன்னும் முன்னேறணும் அப்படின்னு இந்த இது கேட்குறவங்க வந்து நீங்கள் தாராளமாக தைரியமாக வந்து கொட்டேஷன் அவர்கிட்ட கொடுக்கலாம். ஒன்றும் இது கிடையாது, ஏமாத்துற வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. கரெக்ட் டைமில் செஞ்சு கொடுத்துட்டாரு. ஒன்றும் இது கிடையாது. இது கரெக்ட் டைமில் செஞ்சு கொடுக்குறது மாத்திரம் அவசர அவசரமாக எடுத்து செய்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா அவருக்கு திருப்தி இல்லைனாக்கா அவங்க வந்து அவரோட லேபர்கிட்டலாம் சொல்லுவார், இங்கேயே ஏன் விட்டுட்டேன், அங்கேயே விட்டு அது சரிங்க இது செய்யுங்கட்டு வந்து சொல்லிட்டு போவார் அவர். ஃபஸ்ட் கிளாஸ். இப்போ இது எனக்கு வந்து என்னென்னாக்கா இந்த வீடெல்லாம் கொஞ்சம் காமிங்க. எனக்கு ஏதோ புது ஃப்ளாட்டில் வந்த மாதிரியே எனக்கு இதாகிடுச்சு. அப்படியே நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் தான் கிச்சன் எல்லாமே. அதே மாதிரி சார் வந்து நான் சொன்ன எல்லா அட்வைஸு என்னென்ன கெமிக்கல் போடலாம் என்னென்ன பண்ணலான்னா எல்லாத்துக்கும் எஸ் தான், நோவே இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி கிளைண்ட் கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆமாம், தேங்க்யூ சார். ஆமாம், எல்லாம் இது இல்லாமல் இந்த வேலை இல்லாமல் எனக்கு வந்து சில என்னது ஹீட்ரு கைடு சில இதெல்லாம் ரிப்பேர்லாம் அவர் வந்து ஆளை வச்சு அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. எலக்ட்ரீஷியன் அழைச்சிட்டு வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணார். ரொம்ப ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்டு ராஜேஷ் சார். ரொம்ப நல்லது. இவர் இந்த இதில் தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. அதான் எதார்த்தமாக பார்த்தீங்க, ஆனால் நம்பி கொடுத்தீங்க ஒர்க்கை. ஆமாம், அதான். தேங்க்யூ.